Hi friends, welcome to Max Note channel. இன்னைக்கு நம்ம வந்து spherical indicators டாபிக்ல இருந்து பார்க்க போறோம். The locus of a point whose position vector is the unit tangent vector to the curve gamma is called the spherical indicators of the tangent to gamma. அதாவது காமாங்கிற ஒரு கர்வ் இருக்கு. அதில் வந்து யூனிட் டேஞ்சன்ட் வெக்டர் t இருக்குது. அதிலிருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அது வந்து யூனிட்டு வெக்டாரு, அதுலேருந்து ஒரு யூனிட் ஸ்பியரை வந்து நம்ம க்ரியேட் பண்ணுவோம். அந்த யூனிட் ஸ்பியர் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு டேஞ்சன்ட் கிடைக்கும். அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெரிக்கல் இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் த டேஞ்சன்ட் டு காமா. அந்த கர்வ் காமாவுக்கு அது வந்து ஸ்பெரிக்கல் இண்டிகேட்டர்ஸாக இருக்கும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம டி வெக்டார், என் வெக்டார், பி வெக்டார் பார்த்துருப்போம் இல்லையா. இந்த கர்வ் காமாவுக்கு டிங்கிற டேஞ்சன்ட் வெக்டார், பி பைனார்மல் வெக்டார், என்னங்கிறது வந்து நார்மல் வெக்டார் நம்ம பார்த்துருப்போம். அந்த மூணுமே வந்து அந்த கர்வில் இருக்கும். அது வந்து யூனிட் வெக்டார்ஸ். அந்த கர்வ்லேருந்து மறுபடியும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஸ்பியரை நம்ம மேக் பண்ணுவோம். அப்போ வந்து என்ன கிடைக்கும்னா, ஒரு டேஞ்சன்ட் கிடைக்கும். இந்த கர்வ் காமாவுக்கு வந்து ஒரு டேஞ்சன்ட் கிடைக்கும். அதை தான் வந்து நம்ம என்ன சொல்லணும்னா ஸ்பெரிக்கல் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த டெஃபினேஷன் வந்து ஸ்பெரிக்கல் இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் த டேஞ்சன்ட் டு காமான்னு இருக்கும். இது டேஞ்சன்ட் வெக்டாருங்கனால டேஞ்சன்ட். இதே வந்து பைனார்மலுக்கு வந்து பி வெக்டார் கிடைக்கும், நார்மலுக்கு வந்து என் வெக்டார். 3 டெஃபினேஷன் இதிலே வரும். நெக்ஸ்ட் இதில் ப்ராப்பர்ட்டி 1, லெட் 0 to the center of the unit sphere. அதாவது நம்ம யூனிட் ஸ்பியர் மேக் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அந்த யூனிட் ஸ்பியரில் வந்து 0ங்கிறது சென்டர். Let us draw through 0 the unit tangent vectors of different points of gamma in the positive direction of tangent. அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து அந்த 0ங்கிற பாயிண்ட்லேருந்து யூனிட் டேஞ்சன்ட் வெக்டர்ஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணுறோம். டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் காமா. அந்த காமாங்கிற கர்வில் நிறைய பாயிண்ட்ஸ்லேருந்து யூனிட் டேஞ்சன்ட் வெக்டார் ட்ரா பண்ணுறோம். அது எந்த பொசிஷனில் டைரக்ஷனில் இருக்குன்னா, இந்த பாசிட்டிவ் டைரக்ஷன் ஆஃப் த டேஞ்சன்ட். டேஞ்சன்ட் மாதிரியே நிறையா ட்ரா பண்ணுறோம். தென் த கர்வ் ட்ரேஸ்ட் ஆன் த யூனிட் ஸ்பியர் பை த எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் ஆஃப் these unit tangents so 0 is the spherical indicators of the tangent to the curve gamma. அதே மாதிரி நிறைய யூனிட் டேஞ்சன்ட்ஸ் நம்ம ட்ரா பண்ணுறோம் இல்லையா. அது எல்லாமே வந்து ஸ்பெரிக்கல் இண்டிகேட்டர்ஸ் தான் சொல்கிறாங்க. நிறைய கிடைக்குங்கிற மாதிரி. நெக்ஸ்ட்டு the tangent to the indicators of the tangent to the gamma is parallel. அதாவது இண்டிகேட்டர்ஸ்க்கு ஒரு டேஞ்சன்ட் கிடைக்கும் இல்லையா. அது வந்து நம்ம டேஞ்சன்ட் டு த காமா, அதாவது நம்ம டேஞ்சன்ட் டு த காமாலேருந்து தான் நம்ம ட்ரா பண்ணுறோம் யூனிட் ஸ்பியருக்கு. அந்த டேஞ்சன்ட் தான் வந்து நம்ம இண்டிகேட்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ டேஞ்சன்ட் டு காமா வந்து ஆல்ரெடி ஒரு கர்வ், காமாங்கிறது ஒரு கர்வு. அதுக்கு மறுபடியும் அந்த யூனிட் டேஞ்சன்ட் வெக்டார் எடுத்துச்சு நம்ம ஒரு ஸ்பியரை மேக் பண்ணுவோம். அப்போ கிடைக்கிறதா வந்து டேஞ்சன்ட் டு த இண்டிகேட்டர்ஸ். அப்போ இதுதான் மெயினாக நம்ம இதை வச்சுக்கணும். டேஞ்சன்ட் டு த இண்டிகேட்டர்ஸ் வந்து எதுக்கு பேரலாக இருக்கும் அப்படின்னா, பிரின்சிபல் நார்மலுக்கு வந்து பேரலாக இருக்குது. அட் த கரஸ்பாண்டிங் பாயிண்ட்ஸ் டு காமா. அந்த காமாங்கிற கர்வ்லேருந்து நம்ம பாயிண்ட்ஸ் எடுத்து ட்ரா பண்ணுறோம் இல்லையா, அதுதான். T1 வெக்டார் ஈக்குவல் டு N1 வெக்டார். இப்போ டேஞ்சன்ட் டு பிரின்சிபல் நார்மல் தான் N வெக்டார், அதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அதே இம்ப்ளைஸ் K ஈக்குவல் டு ds1/ds. இப்போ நம்ம பார்த்தோம்ல இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் த டேஞ்சன்ட் டு காமாவோட கர்வேச்சரும் டார்ஷனும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டெஃபினேஷன் நான் சொன்னேன் இல்லையா. நம்ம ஃபஸ்ட்டு டேஞ்சன்ட் பார்த்த மாதிரியே யூனிட் பைனார்மல் இருக்குது, பி வெக்டார். The locus of a point whose position vector is the unit binormal b vector of the curve gamma. இந்த காமாங்கிற கர்வில் 3 வெக்டார்ஸ் இருக்கும், t, e, b, n. முதல்ல நம்ம t பார்த்தோம், இப்போ b பைனார்மல் பார்க்குறோம். இதில் வந்து நம்ம வந்து ஒரு யூனிட் ஸ்பியரை மேக் பண்ணுறோம். அதான் வந்து ஸ்பெரிக்கல் இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் த
பைனார்மல் தான் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். அதனால அது ஸ்பெரிக்கல் இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் த பைனார்மல். அதோட ப்ராப்பர்ட்டிஸு the spherical indicatrix of the binormal to gamma lies on a unit sphere. அது நம்ம ஆல்ரெடி தெரியும். அந்த டேஞ்சன்ட்டும் யூனிட் ஸ்பியரில் தான் இருக்கும், பைனார்மலும் யூனிட் ஸ்பியரில் தான் இருக்கும். அதே மாதிரி பின்னாடி வர நார்மல் டெஃபினேஷன் அதுவும் வந்து யூனிட் ஸ்பியரில் தான் இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி the unit tangent T1 vector to the spherical indicatrix of the binormal to gamma is minus n vector. அப்ளை பண்ணுற டெஃபினேஷன் இருக்கு இல்லையா, யூனிட் டேஞ்சன்ட் T அதோட ஸ்பெரிக்கல் இண்டிகேட்ரிக்ஸும் பைனார்மலுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மைனஸ் என் வெக்டராக இருக்கும். ஒருவேளை இது ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்திருக்கலாம், அதனால மைனஸ் என் வெக்டர் and ds1/ds equal to sigma. Next, the curvature K1 and torsion of the spherical indicatrix of the B vector. B vector means binormal, unit binormal. அதோட கர்வேச்சரும் டார்ஷனும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு corollary, the tangent lines at the corresponding points of the spherical indicatrix of the tangent to gamma and the spherical indicatrix of the binormal to gamma are parallel. Tangent to gammaவும் binormal to gammaவும் வந்து parallel இருக்குது. Tலேருந்து வர இண்டிகேட்ரிக்ஸும் பிலேருந்து வர இண்டிகேட்ரிக்ஸும் பேரலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. The locus of a point whose position vector is equal to the unit principal normal at every point of the given curve is called spherical indicatrix of the principal normal. இந்த டெஃபினேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சரியா, position vector is equal to the unit principal normal at every point of the given curve. அந்த காமாங்கிற கர்வில் இந்த யூனிட் வெக்டார் வந்து யூனிட் பிரின்சிபல் நார்மல் வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு பாயிண்ட்டுக்குமே வந்து. அதை தான் நம்ம வந்து ஸ்பெரிக்கல் இண்டிகேட்ரிக்ஸ் ஆஃப் த பிரின்சிபல் நார்மல்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, ஆஸ் இன் திஸ் கேஸ் ஆஃப் டூ spherical indicatrix, the spherical indicatrix of the principal normal to a given curve lies on the surface of the unit sphere. அதை சொன்னேன் இல்லையா, இந்த பைனார்மலும் யூனிட் ஸ்பியரில் தான் இருக்கும், இந்த பிரின்சிபல் நார்மலும் யூனிட் ஸ்பியரில் தான் இருக்கும். Next property, let R1 vector be the position vector of any point on the indicatrix of the principal normal. Principal normal indicatrix R1 vector is ஒரு position vector ஏதோ ஒரு பாயிண்டில். அப்போ R1 vector equal to n vector தான் இருக்கும். அப்போ ds1/ds square equal to k square plus tau square. Next theorem, the curvature of the spherical indicatrix of the principal normal is ஸ்பெரிக்கல் இண்டிகேட்ரிக்ஸோட பிரின்சிபல் நார்மலோட ஸ்பெரிக்கல் இண்டிகேட்ரிக்ஸு கர்வேச்சர் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, த ஸ்பெரிக்கல் இண்டிகேட்ரிக்ஸ் ஆஃப் த கர்வ் இஸ் சர்க்கிள். அந்த காமாங்கிற கர்வில் இருக்க ஸ்பெரிக்கல் இண்டிகேட்ரிக்ஸ் வந்து சர்க்கிளாக இருந்ததுன்னா இஃப் அண்ட் ஒன்லி த கர்வ் இஸ் எ ஹெலிக்ஸ். அப்போ அந்த கர்வ் வந்து ஹெலிக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் இந்த கர்வ் வந்து ஹெலிக்ஸாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஸ்பெரிக்கல் இண்டிகேட்ரிக்ஸ் ஆஃப் கர்வ் வந்து சர்க்கிளாக இருக்கும். சின்ஸ் காமா இஸ் எ ஹெலிக்ஸ், காமா வந்து ஹெலிக்ஸாக இருக்கும்போது τ/k இஸ் எ கான்ஸ்டன்ட், தென் τ1 equal to 0. ஸோ த ஸ்பெரிக்கல் இண்டிகேட்ரிக்ஸ் இஸ் எ பிளேன் கர்வ். த ஸ்பெரிக்கல் இண்டிகேட்ரிக்ஸ் லைஸ் ஆன் எ யூனிட் ஸ்பியர் and it is a plane curve, so it is a circle. அப்போ அந்த ஸ்பெரிக்கல் இண்டிகேட்ரிக்ஸ் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா அந்த பிளேன் கர்வாகவும் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் அந்த யூனிட் ஸ்பியரில் லையாக இருக்கும். அப்போ வந்து சர்க்கிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, ஃபைண்ட் த 3 spherical indicatrix of the helix gamma given by r vector equal to a cos u b sin u bu. இந்த ஹெலிக்ஸுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஃபார்முலா ஆர் வெக்டர், இல்லை டி வெக்டார், என் வெக்டார், பி வெக்டார் வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோன்னா 3 ஸ்பெரிக்கல் இண்டிகேட்ரிக்ஸையும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது வந்து யூனிட் வெக்டார்ஸ், காமாங்கிற கர்வில் இருக்க யூனிட் வெக்டார்ஸ், அது வந்து ஹெலிக்ஸாக இருக்குதுன்னு நம்ம சொல்லிட்டாங்க. அதுலேருந்து நம்ம இண்டிகேட்ரிக்ஸ்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்.
இப்போ இண்டிகேட்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணால் இண்டிகேட்டர்ஸ் த டேஞ்சன்ட் டு காமா இஸ் r1 வெக்டர் ஈக்குவல் டு t வெக்டர். நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதாவது அது சர்க்கிளாக இருந்து தான் ஹெலிக்ஸ்ன்னு நம்ம சொல்லிட்டோம். அதனால அது நம்ம என்னென்னு பண்ணிக்கலாம்னா இந்த யூனிட் வெக்டர் ஈக்குவல் டு r1 வெக்டர்னு எடுத்துக்கலாம். ஈக்குவல் பண்ணிடுறோம். நம்ம வந்து ஈக்குவல் பண்ணும்போது இந்த வேல்யூவும் ஈக்குவல் பண்ணோன்னா x1 y1 z1 தனித்தனியாக எடுத்துருவோம் நம்ம. நெக்ஸ்ட் அதே மாதிரி இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் த நார்மலுக்கும் r1 வெக்டர் ஈக்குவல் டு n வெக்டர் ஈக்குவல் பண்ணி x1 y1 z1 எடுத்துடுறோம். நெக்ஸ்ட்டு இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் த பைநார்மலுக்கும் ஈக்குவல் பண்ணிவிட்டு x y z எடுத்துடுறோம். நெக்ஸ்ட்டு இன்ட்ரின்சிக் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் a ஸ்பேஸ் கர்வ். ஸ்பேஸ் கர்வோட இன்ட்ரின்சிக் ஈக்குவேஷன்ஸ். The equations expressing k and tau as functions of arcual length sங்கிற arcual lengthக்கு இது ஃபங்க்ஷன்ஸு கேவும் டோவும் வந்து ஃபங்க்ஷன்ஸாக நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது அதுதான் வந்து என்னது intrinsic or natural equations of the curve ன்னு நம்ம சொல்லுவோம். The intrinsic equations of a curve as k is equal to f of x and tau equal to g of x. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க functions expressing as functions. Next definition, two space curves are said to be congruent. ரெண்டு ஸ்பேஸ் கர்வ்ஸ் வந்தையும் நம்ம கான்க்ருவென்ட் நம்ம சொல்லணும்னா if one curve be brought into coincides with the other by a rigid motion படி ஏதோ ஒரு கர்வ் வந்து இன்னொரு கர்வுக்கு வந்து கோயின்சைடாக இருக்கும், அதுலேருந்து கான்சைடாக இருக்கும். நெக்ஸ்ட் நோட்டு, the intrinsic equation cannot determine the position vector of a point on a curve. கர்வில் இருக்க பொசிஷன் வெக்டராக நம்ம டிஃபைன் பண்ண முடியாது. பட் கான்குரண்ட் கர்வ்ஸ் will have the same intrinsic equations. ஆனால் வந்து கான்குரண்ட் கர்வ்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா சேம் இன்ட்ரின்சிக் ஈக்குவேஷன்ஸ் இருக்கும் அங்கே அப்படின்னு சொல்கிறாங்க. the intrinsic equations of the curve இதான் வந்து கர்வோட வேல்யூ. இன்ட்ரின்சிக் ஈக்குவேஷன்ஸ் என்ன அப்படின்னா k அது 2. ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, கேவும் டோவும் ஃபங்க்ஷன்ஸாக நம்ம டிஃபைன் பண்ணோன்னா அதுதான் வந்து இன்ட்ரின்சிக் ஈக்குவேஷன்ஸ். நெக்ஸ்ட்டு ஃபண்டமெண்டல் எக்ஸிஸ்டன்ஸ் தியரம் ஃபார் ஸ்பேஸ் கர்வ்ஸ். if k of s and tau of s are continuous functions ன்னு சொல்கிறாங்க for all non-negative real values of s, non-negative real values of s, then there exists a unique space curve. அது வந்து unique space curve வந்து exist பண்ணுது determined but for position in space for which k the curvature and tau is the torsion and s is the arc length measured from suitable base point. ரெண்டுமே வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸாக இருக்குது நான் நெகட்டிவ் ரியல் வேல்யூஸ் ஆஃப் எஸ்ஸுக்கு அதான் வந்து ஸ்பேஸ் கர்வ் இல்லையா. then there exists a unit space curve determined அதுதான் சொல்லியிருக்காங்க. பட் ஃபார் பொசிஷன் இன் ஸ்பேஸ் ஃபார் விச் k curvature 2 or torsion and s is arc length. Next example, the equations of the curve whose curvature and torsion are constants. அது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஈக்குவேஷன் இந்த கர்வோட ஈக்குவேஷன்ஸ் இருக்கு இல்லையா, கர்வேச்சரும் டார்ஷனும் அது வந்து கான்ஸ்டன்ட்னு சொல்கிறாங்க. இதுக்கு ப்ரூஃப் இருக்குது. இதுதான் வந்து இந்த கர்வோட வேல்யூ. இல்லை கர்வேச்சரும் டார்ஷனும் இருக்குது, அது கூட கான்ஸ்டன்ட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நோட்டு, alpha I, beta I, gamma I equal to 1 to 3 satisfies the orthogonality conditions of the theorem. We can verify alpha 1 square plus alpha 2 square plus alpha 3 square equal to 1. Then alpha 1 beta 1 plus alpha 2 into beta 2 plus alpha 3 beta 3 equal to 0. இது ரெண்டையும் நம்ம வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஆர்த்தோகனாலிட்டி கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணதுக்கப்புறம் வெரிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட்டு the curve whose intrinsic equations are k is equal to 1 by root of 2as and tau equal to 0. இதோட இன்ட்ரின்சிக் ஈக்குவேஷன்ஸ் இது ரெண்டும் கொடுத்துருக்காங்க. அதோட யூனிட் வெக்டார்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க யூனிட் வெக்டார்ஸ்.
then r1 vector of s is equal to integral 0 to s t vector d into 2 of s. இதுதான் வந்து கர்வோட ஈக்குவேஷன்ஸ். இந்த யூனிட் வெக்டர்ஸ் எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு நம்ம கர்வோட ஈக்குவேஷனை ஃபைனலாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இந்த ரெண்டு கர்வேச்சரும் டார்ஷனும் மட்டும் வச்சுட்டு. நெக்ஸ்ட்டு ஹெலிசஸ். A space curve lying on a cylinder. ஒரு ஸ்பேஸ் கர்வ் வந்து சிலிண்டரில் லேயாக இருக்குது. இதுதான் ஒரு சிலிண்டர், இப்படி தான் வரையும் இல்லையா. அண்ட் கட்டிங் த ஜெனரேட்டர்ஸ் ஆஃப் த சிலிண்டர் அட் ஏ கான்ஸ்டன்ட் ஆங்கிள். இப்போ இந்த மாதிரி ஒரு சிலிண்டர் இருக்கும். இது கூட என்ன ஆகும்னா இப்படி 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 ஜெனரேட்டர்ஸ் ஃபார்ம் ஆகிட்டே வரும். அப்போ அந்த ஒரு கர்வும் வந்து ஒன்றா நம்ம வச்சுக்கணும். அதில் ஒரு நார்மலாக கான்ஸ்டன்ட் ஆங்கிள் கிடைக்கும். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு சிலிண்டர் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சிலிண்ட்ரிக்கல் ஹெலிக்ஸ் ப்ராப்பர்ட்டி. The tangent to the curve makes a constant angle alpha with a fixed line known as the axis of the helix. Tangent to the curve, ஒவ்வொரு கர்வுக்கும் டேஞ்சன்ட் வரும் இல்லையா, அது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஆங்கிள் ஆல்ஃபா வந்து மேக் பண்ணும் ஃபிக்ஸ்டு லைனில். அதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா ஆக்சிஸ் ஆஃப் த ஹெலிக்ஸ்ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு a necessary and sufficient conditions for the curve to be helix is that the ratio of the curvature to torsion is constant at all points. ரெண்டு necessary sufficient condition for a curve to be a helix. ஒரு curve வந்து ஹெலிக்ஸாக மாறணுங்கிற கண்டிஷன் என்ன அப்படின்னா the ratio of curvature to torsion, கர்வேச்சருக்கும் டார்ஷனுக்கும் உள்ள ரேஷியோ வந்து எப்படி இருக்கணும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும் எல்லா பாயிண்ட்ஸ்க்கும், ஆல் பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் தியரம். The z axis is the axis of the cylinder as well as that of the helix. The parametric equations of the helix is of the form. அதாவது அந்த ஹெலிக்ஸோட டெஃபினேஷனே தான். அந்த ஆங்கிள் மட்டும் ஆல்ஃபான்னு கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த ஹெலிக்ஸ் சிலிண்ட்ரிக்கல் ஹெலிக்ஸ்க்கு இந்த மாதிரி கிடைக்கும். எக்ஸ் ஒய் இசட் கிடைக்கும். இந்த பேஸ் சர்க்கிள் இஸ் x square plus y square equal to a square, then z equal to 0 and b is constant. Next note, for this helix we have already noted that s is equal to au, that its equation with s as a parameter is s equal to au இருக்கும்போது நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் ஒரு சர்க்குலர் ஹெலிக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம் s equal to au. அப்படி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஈக்குவேஷன் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது k curvature torsion அப்புறம் constant c, then k by tau equal to a by b is important. Then definition, if b is greater than 0 the helix is right handed, and if b is greater than 0 the helix is left handed. Sorry, இங்கே வந்து இது greater than 0 வந்தால் right handed, less than 0 வந்தால் left handed. The pitch of the helix is 2 pi b. The pitch gives the displacement along the axis corresponding to one complete rotation around the axis. And the pitch வந்து ஒரு complete rotation கொடுக்கும்னு சொல்கிறாங்க. The theorem 3. The projection C1 of a general helix C on a plane perpendicular to its axis has its principal normal parallel to the corresponding principal normal of the helix, and its corresponding curvature is given by k equal to k1 sin square alpha. Next corollary, if the helix C has constant curvature then C1 is a circle. Curvature வந்து கான்ஸ்டண்ட்டாகவே இருந்தது அப்படின்னா அந்த ஹெலிக்ஸ்க்கு அந்த வந்து சர்க்கிளாக தான் இருக்கும் அந்த ஹெலிக்ஸ். A helix of a constant curvature is necessarily a circular helix. கான்ஸ்டன்ட் கர்வேச்சராக இருந்தது அப்படின்னா ஹெலிக்ஸ் ஆஃப் ஏ கான்ஸ்டன்ட் கர்வேச்சர்னா அது கண்டிப்பாக வந்து சர்க்குலர் ஹெலிக்ஸாக தான் இருக்கும். இதோட ட்விஸ்ட் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டெஃபினேஷன், இஃப் ஏ கர்வ் ஆன் ஏ ஸ்பியர் இஸ் ஏ ஹெலிக்ஸ். ஒரு ஸ்பியரில் இருக்க கர்வ் வந்து ஹெலிக்ஸாக இருந்ததுன்னா இந்த கர்வ் இஸ் கால்டு ஸ்பெரிக்கல் ஹெலிக்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து டிஃபரன்ஷியல் ஜாமெண்ட்ரியில் ஒரு செக்ஷன் ஃபுல்லாக முடியுது. நான் டிஃபரன்ஷியல் ஜாமெண்ட்ரி 3 செக்ஷனாக பிரிச்சிருந்தேன். இதோட வந்து டிஃபரன்ஷியல் ஜாமெண்ட்ரி ஒரு செக்ஷனாக முடியுது. இப்போ இங்கே இது பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2 டிஃபரன்ஷியல் ஆஃப் சர்ஃபேஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஓகே,
நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம்ஸ் மட்டும் சொல்லிக்கலான்னு பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.